நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். கஷ்டப்பட்டு தான் எடிட் பண்ணி போடுறேன். ப்ளீஸ் நீங்கள் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணவே இல்லை. நிறைய சகோதரிகள் இப்போல்லாம் பண்ணுறவே இல்லை. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்கள் பழைய கமெண்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது இப்போ இந்த சகோதரிலாம் பண்ணவே இல்லையேன்னு தோணுது. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லலன்னா விடலாம் முடியாது. சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லுங்க, கேட்டுட்டே இருக்கோம்ல. தெரியாதத சொல்லுனா எப்படி தெரியும்? இந்த நடிப்பு அண்ணா எல்லாம் இங்க வேண்டாம், கொன்னி எறிஞ்சிருவேன். அப்படியா? சரி, கொன்னுக்கோங்க. அப்போ உண்மை வராது. இல்லாத ஒண்ணு நீ கேட்டுட்டே இருப்ப, நான் அதுக்கு பாஸ் வேணுமா கேக்க? இந்த திமிர் பேச்சல இங்க வேண்டாம். ஒழுங்கா பதில் வேணும். எங்களெல்லாம் பார்த்தா கேன போய் மாதிரி தானே கேட்க. உங்களால குடும்பத்துக்குள்ள ஏதாவது அசம்பாதம் நடந்தது சத்தியமா சொல்றேன், உங்க வம்சத்துல ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டான். அப்ப தெரியும் ஏன்டா உண்மையா மறைச்சோன்னு. கத்துனாலும் கதனாலும் மன்னிப்பு கிடைக்காது. இப்ப ஒண்ணு கெட்டு போகல. இப்ப நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். ஏன்னா இங்க இப்ப எதுவும் நடக்கல. அதனால நீங்க தைரியமா சொல்லலாம். உண்மையாதானே கேட்கும். ஏதாவது ஒண்ணு நடக்குது முன்னாடி உண்மை சொல்லுங்க கேட்கும். உண்மை சொல்லுக்கு கோரி வலிக்கானு கேட்க. தேவையில்லாம பேசாத கவினே. நான் அப்படிதான் பேசுவேன். எனக்கு நல்லா தெரியும். உண்மையை சொல்லு ஜபா. உண்மை சொல்ல போறியா இல்லையா? என்ன உண்மை சொல்ல உடனே வீம்புல இருக்கேன்னு கேட்க. ஈவரக்கத்துல இப்ப காட்டிட்டு கிடக்க முடியாது. ஒழுங்கா உண்மை கேட்டு சொல்லு. இன்னும் 10 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள உண்மை சொல்லணும். அப்புறம் இடம் மனநாளும் எங்ககிட்ட ஈவரக்கும் பார்க்க முடியாது, மன்னிப்பு எதிர்பார்க்க முடியாது. ஒழுங்கா போதுல கேட்டு சொல்லு. என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. உண்மை சொல்லாத நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம பண்ணில எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்க வேண்டியதுதானே. நீங்க இத்தனை பேர் கத்தி கூப்பாடு போட்டு பார்த்தாச்சு. அவ எதையோ மறைக்கிறேன்னா இது நான் கிட்ட மட்டும் உண்மையை சொல்ல போறா? நமக்கு குடும்பம் தான் முக்கியம். ஒருத்தரை பார்த்து நிறைய பேருங்க இழக்க முடியாது. உண்மை வர வச்சு கொஞ்சம் வர வைங்க, எல்லாம் நம்ம பாடியிலே வர வைங்க. அப்படின்னா லேஸ்ல என்கிட்ட மன்னிப்பு கிடைக்காது. இந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு உயிருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சது அவங்க நிலம பரிதாபமாயிரும். எதுக்கு கெஞ்சுக்கிட்டேன் மயிலே மயிலே எடுக்க போடாது, போட்டிங்க எடுக்கணும். மறுபடியும் கேட்கிறேன் ஜபா, உண்மை சொல்லு. எனக்கு நல்லா தெரியும் அந்த ஹாஸ்பிட்டல்ல நீ எதுக்கு இருந்த. நீ இருந்தது பிரச்சனையே இல்ல. ஆனா முதல்ல இருந்தேன் 2 நாள் சொல்ல, அங்கதான் எடுக்குது. நீ என்ன தப்பு பண்ற, எதை மறைக்கிற? உங்க பணியில நீங்க விசாரணை மேற்கொள்ளலாம். எனக்கு தெரியாத நான் சொல்ல முடியாது. கோத்த குழப்பாத ஜபா. உட்புறத்துல இருக்க போட்டு தள்ளிடுவேன். கோத்த குழப்பாம ஒண்ணு சொல்ற. தெரியாதே. உனக்கு அவளை திமிராடி. உனக்கு திமிரானு கேட்க உனக்கு திமிராடி. அத்த உன்னை அங்க பாத்தீங்க உறுதியா சொல்றானே. எதுக்காக அங்க போன? உன் கூட இருந்தது யாரு? அதை மட்டும் சொல்லு போதும். நீ வீட்டுல இருந்து போயிருந்தப்ப யாருக்கும் எந்த சந்தேகம் வந்துருக்காது. நீ முதல்ல இருக்கேன்னா நீ என்கிட்ட கூட போன்ல சொன்ன. நான் ஏன் தெரியுமா நம்பின? அந்த 2 நாள் உனக்கு நான் கால் பண்ணும் போதுல நான் முதல்ல இருக்கேன் நீ சொன்ன. வீடியோ கால் அடிக்க சொன்னதுக்கு இப்போ அடிக்க முடியாதுன்னு சொன்ன. அப்பவுமே எனக்கு சந்தேகம். துரோகம் பண்ணிடாத, என் கையாலே சாக வேண்டியது இருக்கும். நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. யாருமே என்ன நம்பல. இங்க யாருமே என்ன நம்பல. நீங்க கேக்குற எந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாது. கொன்னி அறிஞ்சிருவேன். அடிக்க கூடாதுன்னு கை நீட்டாம இருக்கேன். எனக்கு நல்லா தெரிஞ்சப்பா நான் உன்னை அங்க பார்த்தேன். நீ போய் சொல்றதா எங்களுக்கு கோவத்தையும் ஆத்தத்தையும் உண்டாக்குது. உன்னே சொல்லி நான் நிஜமாவே உன்னை அங்க பார்த்தேன். ஆமாண்ணே, இவன் என்கிட்ட அங்க வச்சு சொன்னான், அது ஜபானி மாதிரி இருக்குது, நல்லா பாருன்னு. நான் ஊத்தி இருந்தேன். அதனால இவன் சொல்றது பெருசா கண்டுக்கல. ஆனா நான் ஊத்தல, நான் சும்மாதான் நின்ன. நான் உன்னை நல்லா பார்த்தேன். நீ அங்க நின்ன. எதுக்காக அங்க போன? உன் கூட இருந்த அந்த பைத்தியக்காரி யாரு? நீ யாரை காப்பாத்துறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? வாழ இருந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணிடாத. நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணா உன் ஃப்ரெண்டு உசுர இல்லையா, அவ உசுறு தான் உத போகும். உன்னால இந்த வீட்டுல அந்த பொண்ணு உசுறு போகணுமா? ஏன் இப்படி மறைக்கிற? உன்னை சொல்லு. அண்ணே சொல்லுங்க நானே. அதான் எல்லாரும் கேட்கறாங்களா, ஏன் எல்லாரும் கோவப்படுத்துறீங்க? குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு கேட்கறாங்க. சொல்லுங்க, எதுக்காக மறைக்கிறீங்க? உண்மையை சொல்லுங்களேன். எதுக்காக இப்படி கெட்ட பேர் வாங்குறீங்க? உங்களுக்கு இந்த குடும்பத்தோட நல்ல பேர் இருக்குது, ஏன் இப்படி கெடுத்துக்கிறீங்க? நம்ம குடும்பத்துக்கு எதிரி எங்க இருந்து எப்படி வருவாங்கன்னு தெரியாது. வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தருமே கண்காணிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. இன்னைக்கு நீங்க பண்ணதை வேற யார் பண்ணிருந்தாலும் இப்படி விசாரிச்சிருப்பாங்க. ஏன்னா அறியாமையில கூட இல்ல யாருடைய சூழ்ச்சியில கூட விழுந்திருக்கலாம். உண்மையை சொன்னதான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். சொல்லுங்க. இவகிட்ட கெஞ்சது வேஸ்ட். சொல்ல மாட்டா. சொல்லுடி, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க?
யாரு என்ன இல்ல உன் சொந்தக்காரங்களா? எதுக்கு? எதுனாலும் சொல்லி தொலை, நான் ஒண்ணு நினைக்க மாட்டோம். இன்னும் பிரச்சனை தலைக்கு வரல, அதனால ஒரு தப்பு இல்ல. தயவு செய்து சொல்லுங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன் இப்படி எங்க கொலைக்காரனை மாத்துறீங்க? வேஸ்ட், கெஞ்சதெல்லாம் வேஸ்ட். சொல்லுச்சா, கோத்த குழப்பாதான் சொல்லு. எங்களை கொலைக்காரனை மாத்திராத. இந்த வீட்டு மருமகனால இவ்வளவு இறங்கி கேட்டுட்டு இருக்கோம். கொலைக்காரனை மாத்திராத, உண்மையை சொல்லு. ஏண்டி அப்போ துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்பா உன்னை எவ்வளவு பெரிய ஸ்தானத்துல வச்சிருக்காரு, நீ துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? யார காப்பாத்ததுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சரி, அவங்க கிட்ட கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன். இப்படி மிரட்டினா ஜபானி நீங்க சொல்லுங்களேன், யார காப்பாத்த நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, நீங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கான எல்லா எவிடன்ஸும் கிடைச்சிட்டு நீங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கீங்க. கிங்ஸன் சிசிடிவி கேமரா மூலம் எடுத்துட்டான். எதுக்கு நீ மறைக்கீங்க? இப்ப எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகலன்னா கூட நாங்க இவ்வளவு கேள்வி கேட்க மாட்டோம். நாங்க உங்களை அங்க பாத்துட்டோம். நீ சொல்லுங்க, அங்க யார பாக்க போனீங்க? எதுக்காக 2 நாள் அங்க தங்கி இருந்திருக்கீங்க? நீங்க 2 நாள் அங்க தங்கி இருந்திருக்கீங்க, யாரு உங்க கூட இருக்குது? உங்க ரிலேட்டிவா? எதுனாலும் சொல்லுங்க. சொல்லேண்டி, ஏண்டி என்ன அசிங்கப்படுத்துற? போதும், கேள்வி கேட்டதெல்லாம் போதும். உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. இசை தங்கோ, இத நீ தலையிடாத, நீ போய் தூங்கு போ. நான் சொல்றது புரியல? இசை தங்கோ, இவன் என்ன பண்ணிட்டு வந்துட்டான்னு உனக்கு தெரிஞ்சதா நீ இப்படிலாம் பேச மாட்ட. நான் அடிக்கிறதுக்குள்ள நீங்க இருந்து போயிரு. இசை தங்கோ, இவன் என்ன பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? சொல்ல மாட்டேன். பொண்ணு கையால் அடி வாங்கிறத போயிரு. இசை, அப்படின்னா உன் ஃப்ரெண்டை எதுவும் சொல்லக்கூடாது, அப்படித்தானே? ஃப்ரெண்டையும் தாண்டி இந்த வீட்டு மருமகன் கதை மறந்துட வேண்டாம். சரி, நீ சின்ன பிள்ளை, நீ போய் தூங்கு போ. சொல்றேன் மாமா, போ தூங்கு. அப்புறம் இங்க பாரு, கோத்த கலப்பமா போயிரு போ. அத்தைத்தான் நானும் கேக்குற, கோத்த கலப்பமா இருப்போங்கனே. இசை, போமா, மாமா கோபப்படுத்தாரு போ. ஆனா இசை கிட்ட கோபப்படாதீங்கண்ணா. ஜபா, வா நம்ம போலாம். அவளுக்கு இங்க வேலை இருக்கு. அது வந்து இங்க இருந்து போறீங்களா இல்லையா? என்னெல்லாம் போக முடியாது. ஜபா, வா போலாம். அனுப்ப முடியாது, அது சொல்லாம இங்க அனுப்ப முடியாது. அவ சொல்லலனா அது நமக்கு தேவை இல்லைன்னு அர்த்தம். நமக்கு தேவைப்பட்டிருந்தா முதல்ல அந்த உயிரை கொடுத்துருப்பா. போங்க. இதுக்கு மேல யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை பேசினாலும் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. கிங்ஸ்லேன், அந்த இசை கூட்டிட்டு போ. போ இசை, எங்களுக்கு வேலை இருக்கு. அப்பெல்லாம் போக முடியாது. ஓ இசை, இதுதான் உங்க விருப்பம்னா விசாரணை பண்ணுங்க. நான் இங்க தான் நிப்பேன். போ இசை இங்க இருந்து. கிங்ஸ்லேன், கிங்ஸ்லேன். ஜபா, வா நம்ம போலாம். இசை நீ போமா. யாருமானு கூப்பிட வேண்டாம். போ, மாமா கஷ்டப்படுத்தாத போ. அத சொல்றல போ. அவகிட்ட கொல்ல வசத்துன கொண்டு இருந்தவன். அவ யாருங்கிறது மறந்துட்டா உனக்கு. அவ உயிருக்கு இவன் ஓல வச்சுட்டு வந்திருக்கா. என்ன சும்மா இருக்க சொல்லியா? இத்தனை பேர் கொல்ல பாத்துக்கலாம். வாய மூடிக்கிட்டு நெல்லு. இதுக்கு மேல வாய திறந்த அதான் ஒன்னால சகிக்க முடியல. கிளம்பு. போகல நீயும். இன்னும் 2 செகண்ட் உனக்கு டைம். அதுக்குள்ள சொல்ல நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? இசை நீ அமைதியில இரு. நான் உன்கிட்ட பேசினா அமைதியில இரு. உன்னை பேசி என்ன கஷ்டப்படுத்தாத சொல்லிட்டேன். என்ன பார்த்து பேசு. முடியாது. இங்க இருந்து போக மாட்டேல. இங்க பார், அப்படி எல்லாத்துக்கும் எங்க அண்ணனை வந்து தலை கொடுக்க முடியாது. சின்ன சின்ன விஷயத்தை நாங்க தான் பார்க்கணும். இசை சொன்னா கேளு, இங்க இருந்து கிளம்பு. கிங்ஸ்லேன், ஜபானி வாடி சொல்ல. இங்க இருக்க யாருக்கும் நீ பதில் சொல்ல வேண்டாம். வா. இசை, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். கிளம்பு வா. என்னாச்சு? ஆனா இசை வந்து கூட்டிட்டு போன. இசை எங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? வா தூங்க வா, மணி என்ன ஆகுது? சரிடா, நான் கூட்டு போவேன். வா நீ வா தூங்க வா. ஜபா, உன்னை வாடி சொன்ன. இசை போமா, தூங்குறதுக்கு நேரம் இல்ல. போ வா இசை, நேரம் இல்ல. வா. ஓ, அப்படின்னா நீங்களும் உடந்த ஒண்ணு இல்ல, சின்ன விசாரணை தான். நீ வா. ஜபா, உன்னங்க வாடி சொன்ன. இங்க யாருக்கும் நீ பயப்பட அவசியம் இல்ல. நீ என்ன நம்பி வரலாம். இசை டைம் ஆகுது, எனக்கு தூக்கம் வந்து. வா. அங்க போய் விசாரிங்க. ஏன்டா இங்க விசாரிச்சுட்டு இருக்கீங்க? கத்தாதடி. உனக்கு விசாரிக்க இடமே இல்லையா? 2 கால விசாரிச்சுட்டு போல மொத்தமா தூங்க வேண்டாம். சின்ன பிள்ளைகள் தூங்குது வைக்கிறது என்ன இல்ல அறிவில்லை உனக்கு? சரிண்ணே, தள்ளி கூட்டு போயிருந்த. போமா, போய் தூங்கு போ. வா தூங்க வா.
ஆமா நீ இன்னும் தூங்கல? அப்பா ஜெபாவை குற்றவாளி மாதிரி நிப்பாட்டி வச்சு மிரட்டுறாங்கப்பா. சீக்கிரம் வாங்கப்பா. அப்பா ஜெபால மட்டும் யாராவது ஏதாவது பேசுறாங்க, ஏதாவது பண்ணாங்க, சத்தியமா சொல்றேன் நான் எல்லாரும் ஒண்ணு ஆக்டிவா சொல்லிட்டேன். நீ போய் தூங்குமா. நீ போய் தூங்கு. நீ எதுக்கு முடிச்சிட்டு கிடக்க? மணி என்ன ஆகுது? தூங்குமா போ. அப்பா அங்க ஜெபாப்பா, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாப்பா? இங்க பாரு, இது குடும்பம் ரொம்ப முக்கியமா. அப்படியே உள்ளுக்குள்ளலாம் துரோகம் பண்ணிட்டு யார் லேஸ்ல இருக்க முடியாது. வெளியெல்லாம் எனக்கு போட்டிருப்போம், வீட்டுல இல்ல. அதான் விசாரணை. நமக்கு சாவு எங்க எப்படி வரும்னு தெரியாது. ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருந்தாதான். இல்ல முன்னெச்சரிக்கையா இருந்த போய் தான் நம்ம இவ்வளவு நாள் உயிரோட இருந்துட்டு இருக்கோம். ஒண்ணு இல்லைன்னா சொல்லிருப்பாள்லம்மா. அவ சொல்லலைன்னா ஏதோ மறைக்கிறான்னு அர்த்தம். எதுக்கு மறைக்கணும்? இந்த குடும்பத்தை விட்டு எதுக்கு மறைக்கணும்? நமக்குள்ள என்ன ஒளி மறைவு? ஒத்தி மறைச்சிட்டானா குடும்பத்துக்கு உண்மையில என்னன்னு அர்த்தம்? வேண்டாம், அவன் விசாரணை பண்ணிட்டு போட்டோம். வா அப்ப உன்னை தூங்க வைக்க முடியா? ஒண்ணு இல்ல தங்கம், அதெல்லாம் விட முடியாது. வா. ஏமா, ஒரு உசுருக்காக இங்க பல உசுறு என் கண்ணு முன்னாடி இழக்க முடியாது. எதிரி எங்க எப்படி வருவான்னு நமக்கு தெரியாது. ஏன் உனக்கு தெரியாது? இவ துரோகம் பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா துரோகத்துக்கு ஆளாயிடக்கூடாது. தந்திரக்காரன் சூழ்ச்சியில விழுந்துடக்கூடாது. அவன் எதுவும் தப்பு செய்யலன்னா சொல்லிருக்கணுமே. அப்பா அவ என் ஃப்ரெண்டுப்பா. சரிம்மா, அதுக்கு என்ன? பிறந்தில இருந்து என் கூட இருக்கறாப்பா. உங்களுக்கு வேணா அவ மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், அதுக்காக எனக்கு எப்படிப்பா நம்பிக்கை இல்லாம போயிடும்? அவ பிறந்தில இருந்து எனக்கு தெரியும்பா. அவ எதையுமே மறைச்சது இல்ல, யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டா. மத்த யாருக்குமே துரோகம் பண்ண மாட்டா. நமக்கு எப்படிப்பா துரோகம் பண்ணுவா? தெரியுமா, அந்த பொண்ணு துரோகம் பண்ணிட மாட்டா. ஆனா தந்திர சூழ்ச்சியில விழ முடியும்ல. ஒருவேளை அவளை யாரும் மறுத்தி படிக்க ஏதாவது வச்சிருக்கலாம், எது வேணாலும் நடந்திருக்கலாம். இல்ல யாருக்காவது இறக்கப்பட்டு உதவி பண்ணிருக்கலாம். அது மூலமா கூட நமக்கு ஆபத்து வருமே. சரி, எதனால அவ சொல்லிட்டா? இப்ப இந்த விசாரணையே தேவையில்லையே. சரி ஒண்ணு பண்ணு, உன் ஃப்ரெண்டுங்க நல்ல போய் சொல்லு. சரி சொல்லிட்டு போய் தூங்க போன்னு சொல்லு. சொல்லலான்னு பாப்போம். அவனை விட்டுருவானுங்க. அவன் இப்ப சொன்னா கூட விட்டுருவானுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். இல்ல தங்க, அப்பா அங்க வந்து நின்னா போட்டுருவேன். அதான் இங்க நிக்க கோத்த கண்ட்ரோல் பண்ணிட்டு. வா அப்போ தூங்க வைக்க முடியா? இசைமா, ஐயோ இசை தங்க, அங்க வா. இசை, உங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு இடமே இல்ல போலுக்கு. ஆறிவு கட்ட பயிலுவ இல்ல. அங்க வேற எங்க தீர்ப்பு விசாரிக்கல. இப்ப சொல்லதா விசாரணைங்க பேர்ல இவளை யாராவது காயப்படுத்துறீங்க, என்ன போடுவேன்னு தெரியாது. டேய், அதான் கோபப்படுதல்ல, வேற எங்கேயாவது விசாரிக்கடா. போங்கடா. சரி கோபப்படாத. டேய், அவ தூக்கத்தை கெடுத்தாலும் இப்படிதான் ஆகும். போங்கடா, வேற எங்கேயாவது விசாரணை பண்ணுங்கடா. போங்கடா. என்ன மீறி தொடங்க பாப்பா, என்ன மீறி தொடங்க பாப்பா. கிங்ஸ்லேன் தூக்கிட்டு போங்க. ஏய் கவினே, முதல்ல அவளை தூக்குடா. யாராவது தொட்டீங்க கொன்னுடுவேன். யாராவது கை வைக்கணும்னு நினைச்சீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இப்ப சொல்றதா, யாராவது இவன் மேல கை வைக்க நினைச்சீங்க, முத என்ன தொடுங்கடா. என்ன தொட்டுட்டு அவளை தொடுங்க. எதுவும் சொல்ல வேண்டாம், பயப்படாத. உன்னை இங்க யாரும் கை வைக்க முடியாது. அப்படி கை வைக்கிறாங்கன்னா முத ஏன் பிறந்தா இந்த மண்ணில விழும். என்ன வார்த்தை பேசுற இசை? நானும் செம்பிளிங்க வம்சனங்கத மறந்துடாதீங்கடா, கொன்னு எரிஞ்சிருவேன். மரியாதை இங்க வந்துரு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தேவா, நான் சொல்றதை நீ செய்வல? நீ என்ன சொன்னாலும் செய்வேன். இந்த பிரேம் கட்டின தாலி அவர் மூஞ்சில கொளுத்தி எறி. வேண்டாத வேலை பார்த்துட்டு போயிடாத, மன்னிப்பே கிடைக்காது. இங்க வந்துரு. எவன் மன்னிப்பு எனக்கு தேவை கிடையாது. நான் மனசாட்சிக்கு மட்டும் பயப்படுறா. தாலி கழுத்து ஏறின்னு சொன்ன. இப்ப எதுக்கு நீ தாலி கழுத்த சொல்ல? இவ இந்த குடும்பத்துல இருக்க போய் தான் துரோகம் பண்ணிட்டான்னு தானே சொன்னீங்க. இப்ப தாலி கழுத்து ஏறிவா. இதுக்கப்புறம் பிரேமுக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்களுக்கும் எனக்கு நினைத்தா வாங்க போதை எடுக்க வச்சு போட்டி வச்சுக்கலாம்.
யாரு ஜெயிக்கான்னு பார்க்கலாம். இப்ப இந்த தாலி தூக்கி எறிவா. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு அவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. துரோகப்பள்ளியோட என் ஃப்ரெண்ட் இந்த வீட்ல இருக்க கூடாது. அவன் என் உயிர் நட்பு. துரோகப்பள்ளிய சுமந்துக்கிட்டு அவன் ஒரு காலம் இந்த வீட்ல இருக்க கூடாது. இருக்க விட மாட்டேன். கோலத்தை எறின்னு சொன்னேன். ஏய், அடிச்சு மூஞ்சி முறை பேத்துற உள்ள வாடி. தாலி கடத்தி எறித. இப்போ இவளுக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. விசாரணை வச்சுக்கலாம். இங்க இல்ல, போதை இடத்துல. வேண்டாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. அடுத்து உங்களுக்கும் தான். ஓர்த்திய விடாத, பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இல்ல, என்னைக்கு உயிர் தொழிலை எந்த இடத்துல விட்டு கொடுக்கற பரம்பரையில நான் பிறக்கல. வாஜபா, விசாரணை தானே, போதை இடத்துல வச்சுக்கலாம். இசை முடிஞ்சு போச்சு. இசை போதை இடத்துல விசாரணை வச்சுக்கலாம். ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இதுக்கு மேல நீங்க எதுவும் பேச வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் சொன்னா கேளு. இசை இசை உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன், ஜபா ஒரு மாதிரியா இருக்கா, என்னன்னு யாதுன்னு கேளுனேன். புருஷன் நீ ஒழுங்கா இருந்திருந்தா இவனுங்களாம் எதுக்குடா கேள்வி கேட்க போறானுங்க. அவன் அன்னைக்கு அப்படி இருக்கும் போதே நீயே எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு வச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காத. போடா, நல்ல புள்ளைய இழந்துட்ட. உனக்கு தலை கொடுத்த பாத்துக்காக பிறந்த வீட்டுக்கு கூட போகாம இருந்தாடா. இந்த வீட்டுல வாக்கப்பட்டிருக்கோன்னு வெளியா இருக்கட்டும் ஒரு ஆளுக்கு கிட்ட பழகாம இருந்தாடா. கோயிலுக்கு கூட போக மாட்டா, வீடதான் கோயிலா பார்த்தா. வாங்கடா, கொன்னுட்டீங்கடா அந்த பிள்ளைய. எல்லாம் கை மீறி போய்கிட்டு இருக்கு. சரி பண்றேன். ஆரம்பத்திலே சொன்னேன், யாரும் கேட்கல. என்ன தப்பா போய்கிட்டு இருக்கு பாத்துக்க. எனக்கு தெரியாது, அவ வீட்டுக்கு வந்திருக்கணும். சரி. ஓய்! என்னடா புது புது பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. டேய், விதி வலியதுடா. ஒண்ணுமே நடக்கல, அதெல்லாம் ஸ்மூத்தா போதும் நினைச்சோம் பாத்தியா. விதிடா. அப்போ முன்னுக்குட்டியே சொன்னது தானே, இசையை எல்லாரும் வெறுக்கக்கூடிய காலம் வரும்னு. நான் இன்னும் கொஞ்சம் காலம் கணக்கு நினைச்சிட்டேன்டா. தப்பு கணக்கு போட்டேன்டா. டேய், இதை நம்மளால சரி பண்ண முடியாதா? டேய், விதிடா. நாம எவ்வளவோ விஷயங்களை சரி பண்ணி வச்சோம். கடைசியில யார் ரூபத்துல எப்படி வந்து நிக்கிப்பாரு. எல்லா வாக்கியமும் நிறைவேறிட்டு வருதுடா. அப்பா சொல்லி வச்ச, அப்பா எழுதி வச்ச எல்லா வாக்கியமும் நிறைவேறிட்டு வருதுடா. டேய், என் புள்ள நம்மளை விட்டு போயிடுவானடா. உண்மையிலடா, இந்த கிங்ஸின் ராஜா முத பயந்தது இப்பதான்டா. பூ மாதிரி குழந்தை மாதிரி சுத்தி தெரிஞ்சிட்டு இருந்தாலே அவரையே எல்லாரும் வந்துட்டானுங்களே. டேய், எவ்வளவு கரெக்டா நடக்கும் பாருடா. டேய், நான் இப்பவும் உன்னை நம்புறேன்டா. என் நண்பன் வீராதி வீரன், அவனால எல்லாத்தையும் சரி பண்ண முடியும்னு நான் இப்பவும் நம்புறேன்டா. டேய், நான் சாதாரண மனுஷன்டா. நான் ஒன்னும் தெய்வம் இல்லையே. ஆனா உங்க அப்பா தெய்வமும் மாறி இருக்காரு. அவர் சொன்னதுல நிறைவேறிட்டு இருக்க. அதே வருத்தப்பட்டவன் என் புள்ள கிங்ஸ்டா. நான் இல்ல, அவன் தாண்டா சரி பண்ணுவான். அவனால மட்டும் தாண்டா முடியும். டேய், அவனை பார்த்து நீ பேசுடா. டேய், இப்ப அவன் மட்டும் தலையெடுத்தா எல்லாம் சரியா போயிரும்டா. இங்க எதுவும் வேண்டாம்டா. அவ என்னன்னா சண்டைக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கா. டேய், அவ அள்ளி மலர்ந்ததையும் மறந்துட வேண்டாம். அவளுக்குள்ள ஆழ்மை இருக்குது, அவளுக்குள்ள வீரம் இருக்குது. அது அப்பப்ப வெளியே வந்துதானே ஆகணும். சொல்ல போனா நம்மளை விட அவ ஆளுமை மிக்கவா, ஆளுமைக்காகவே பிறந்தவா. அவளுக்கான வேலை வந்தா அவ அதுல இறங்கித்தான் ஆகணும். அவளுக்கான வேலை வந்திருக்கேன், அவ இறங்கிட்டா. எப்படி அவளால இப்படி நடந்துக்க முடியுது? மத நேரம் குழந்தை மாதிரி இருந்தாளடா. அதான் அவ காலம் வர வரைக்கும் அவ அமைதியா இருந்திருக்கா. நாம பாட்டுக்கு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டோம். இன்னத்துக்கு அவங்களுக்கு கோபம் தலைக்கு ஏறி இருக்கும். ஏறட்டும். பயங்கர கோத்துல இருப்பாங்கல்ல, இருப்பாங்க, இருக்கட்டும். நாம வந்தது சரிதான், ஆனா நம்மளால எதிர்த்து போராட முடியும்ல. அதெல்லாம் முடியும். தைரியமா மட்டும் இரு. அது சரி, நீ ஏண்டி வந்த?
நானே அந்த வீட்ல உன்னை நம்பி தான் வாழ்ந்தேன். நீயே இருக்க முடியலன்னா நான் எப்படி இருக்க முடியும்? செவ்வாய்க்கு நிலைமைக்கு நாளைக்கு எனக்கு வந்துட்டுனா ஒரு ஃப்ரெண்டா இருந்து நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உண்மையான ஃப்ரெண்ட் என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டா. நீ இப்ப இல்ல எப்பவே நீ எனக்கு துரோகம் பண்ணிக்க மாட்ட. அவ்வளவு நம்பறியாட்டி நீ என்ன? எனக்கு நத்த சந்தேகப்பட தெரியாது. நான் உன்கிட்டயாவது உண்மையை சொல்ல நினைச்சேன். ஆனா நான் வந்த நாள்ல இருந்து உன்னை பார்க்கவே முடியல. மத்த யாருக்கிட்டையும் எனக்கு சொல்ற அளவுக்கு தைரியம் பத்தல. உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். உன்கிட்ட எப்படியாவது சொல்லிருந்தா நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு தெரியும் உனக்கும் எனக்கும் எந்த ஒளிமரம் இது வரைக்கும் இருந்ததே இல்ல. எனக்குன்னு தனிப்பட்ட ரகசியம் இருந்தது இல்ல, உனக்குன்னு தனிப்பட்ட ரகசியம் இல்ல. முத நீ எல்லார்கிட்டையும் கூனி குறுகி நிற்கும் போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ சொல்லதுக்கான இடத்த நான் கொடுக்கலன்னு. போட்டி அவங்க யார்கிட்ட உன்னை நம்பதுக்கு உயிரே போற விஷயமா இருந்தா நீ எனக்காக உசுர கொடுத்துருப்ப. என்ன மன்னிச்சிரட்டு. நான் யாருக்கிட்டையுமே மறைக்கணும்னு நினைக்கவே இல்லட்டு. அவங்க என்ன ஏதோ ஒரு குற்றவாளி மாதிரியும் ஏதோ துரோகம் பண்ண மாதிரியும் என்னை நிப்பாட்டி கேட்டதுனால நான் வாய் திறக்காம இருந்தேன். என்னால அதை ஏத்துக்க முடியல. தெரியும் நீ அமைதியா நிற்கும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருக்கும் தன்மானம்னு ஒண்ணு இருக்குது. தன்மானத்தை மட்டும் யாருக்காவும் எதுக்காவும் விட்டு கொடுக்க கூடாது. நம்ம தன்மானத்தை விட்டு கொடுத்துட்டா நம்ம வாழல அர்த்தமே இல்லை. நீ நின்னது சரிதான். அன்னைக்கு ஒரு நாள் பன்னேர்பட்டிக்கு போலான்னு நீ நான் ராணி 3 பேரும் பிளான போட்டுட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமா. அப்போ எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அழுதுகிட்டே பேசுனாங்க. சாப்பிட்டு 4 நாள் ஆகுது. ஒரு வாய் சோறு வாங்கி கொடுக்க முடியுமான்னு அழுது பேசுனாங்க. யாரு? நமக்கு வேண்டியவங்க தான். வேற ஏதாவது சொல்லி கேட்டிருந்தா மனசை கல்லாக்கி இருக்கலாம். ஒருவேளை சோறு சாப்பிட்ட 5 நாள் ஆகுது 4 நாள் ஆகுதுன்னு சொல்லி அழும்போது கல் நெஞ்சமும் கரைய தானே செய்யும். என்னக்கா சொல்றீங்க? யாருடி? ரேச்சல் அம்மா. என்னடி சொல்ற? ஆமாடி, ரேச்சல் அம்மா தான். சாப்பிட்டு 4 நாள் ஆகுதுமா. என் புள்ள என் கண் முன்னாடி சாகிறத என்னால பார்க்க முடியாது. நான் எங்கேயாவது போயிடுறேன். இந்த இடத்துல ரேச்சல் இருக்கா, அவளுக்கு ஒரு வாய் சோறு வாங்கி கொடுத்துருவியான்னு எனக்கு ஃபோன் போட்டு சொன்னாங்க. அவங்களால கூட அவங்க புள்ள படுற வேதனையை பார்க்க முடியல. அவளை அங்கேயே விட்டுட்டு அப்படியே எங்கேயாவது போய் செத்து போலான்னு தான் போயிருக்காங்க. ஏன்னா தான் பெத்த புள்ள தான் கண்ணு முன்னாடி இறக்கதை எந்த தாயால பார்க்க முடியும்? என்னடி சொல்ற? ஆமா ஈசே, நான் போனேன். ரேச்சல் பசியில மயங்கி தான் கிடந்தா. அவங்க அம்மாவும் குத்துயிரும் குழையுமா தான் கிடந்தாங்க. அப்போ கூட அவங்க அம்மா, ஏம்மா அவளுக்கு ஒரு வாய் சோறு வாங்கி கொடுத்துரு, நான் இங்கேருந்து எங்கேயாவது போயிடுறேம்மா, இந்த ஊருக்குள்ள வந்து எனக்கு கொன்றுவாங்கம்மான்னு சொன்னாங்க. உனக்கே தெரியும் அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு. அதனாலதான் நீயே சொல்லு, என்னதான் இருந்தாலும் பிறந்தது நம்ம கையை பிடிச்சி நடந்தவா, நமக்கு விவரம் தெரியற வரைக்கும் நம்ம கூட ஒட்டிக்கிட்டு இருந்தவா, இன்பத்திலையும் துன்பத்திலையும் கூட இருந்தவா. ஒன்னா இருந்த புள்ள பசிலையும் பட்டினிலையும் சாக போற நிலைமையில இருக்கா. நான் எப்படி விட்டுட்டு வர முடியும்? ஏதோ என்னால முடிஞ்ச உதவியை பண்ணலான்னு தான் நான் அங்கே இருந்தேன். நான் எங்கேயாவது ஒரு பாதுகாப்பா வச்சுட்டு வந்துடலான்னு நான் நினைச்சேன். அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பான இடத்த கொடுத்து அவளை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துட்டு வந்துடலான்னு நான் போனேன். அதனாலதான் அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்தேன். நம்ம வீட்ல இருந்து யார் அங்க போறா? இல்ல நம்ம ஊராளுக்கு தான் அங்க போவாங்களா? யாருமே போகாத ஒரு இடம்னா அது மட்டும்தான். அங்க ட்ரீட்மெண்ட்டும் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதே நேரத்துல என்னால முடிஞ்ச உதவியை பண்ணதுக்கும் ஈஸியா இருக்கும். அப்படியே நினைச்சதா அந்த ஆஸ்பத்திரியில கொண்டு நான் அவளை சேர்க்க போனேன். இங்க தானக்கா இருந்தீங்க? அப்பயே 2 நாள் கழிச்சு வந்தீங்க. மதுரையில இருக்கேன்னு ஏன் சொன்னீங்க? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நான் ஸ்கூல் விஷயமா போக வேண்டிய இடத்துல மறுநாள் மீட்டிங். இன்னொரு விஷயத்துக்காக நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேற வாங்கியிருந்தேன். அவங்க ஃபோனுக்கு மேலே ஃபோன் போட்டுட்டே இருந்தாங்க. அங்கே போக வேண்டியது இருந்தது. அதனால வீட்டுக்கு வந்துட்டு ஃபைலெல்லாம் எடுத்துட்டு போகலான்னு நினச்சி கிளம்பி வர நேரம் தோரை கவினு சாரோன்னு எல்லாரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. ரேச்சல் அந்த இடத்துல என்னையும் ரேச்சலையும் பார்த்தா நிச்சயமா சந்தேகப்படுவாங்க.
ரேச்சல் பண்ண எல்லாத்துலயும் பின்னாடி நான் இருக்கேன்னு என்ன சந்தேகப்படுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் திரும்ப அங்க வச்சா நல்லா இருக்காதுன்னு வேற ஹாஸ்பிட்டல் சேர்க்கறதுக்காக போக வேண்டியதாகி போச்சது. அதான் மீட்டிங் போய 2 நாள் ஆகும்னு சொன்னேன். நான் அவளை நிஜமாவே மதுரையில தான் சேர்த்திருக்கேன். அப்புறம் அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் அவளை பத்திரமா ஒரு ஃப்ரெண்டா என்னால என்ன முடியணுமோ அதை மட்டும் பண்ணிட்டு வந்துட்டேன். சாப்பாட்டுக்கோ துணிமணிக்கோ மற்ற செலவுக்கு என்னால முடிஞ்சது செய்யலான்னு தான் நான் உதவி பண்ணிட்டு வந்தேன். ரேச்சல் எப்படி இருக்கா? அவளுக்கு சுய புத்தி கொஞ்சம் கூட இல்லை. ஆனா அப்பப்போ உன் பேரை சொன்னா. என்ன சொன்னா? இசை அங்க போகாத, இசை அங்க போகாத, போனா உனக்கும் என் நிலமன்னு சொன்னான். அன்னைக்கு தானே நம்ம பண்ணையப்பட்டிக்கு போனோம். அது மட்டும் இல்ல, கவின் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவ இன்னொன்னு சொன்னா. ஜபா உன் வாழ்க்கை போச்சுன்னு சொன்ன. வேற ஏதாவது சொன்னாலா? ஜபா உன் வாழ்க்கை போச்சு, உன் வாழ்க்கை போச்சுன்னு சொன்ன. எப்படி இதெல்லாம் அவளால சொல்ல முடியுதே? இன்னொரு விஷயமும் சொன்னா. அன்னைக்கு 3வது பண்ணையார்பட்டிக்கு நம்ம போக பிளான் போட்டிருந்தோமே, சத்தியமா நீ அங்க போயிருந்த பைத்தியமா இருப்ப. என்னடி சொல்ற? ஆமா, இந்த ரேச்சலும் ஆர்வ கோளாறுல தான் அங்க போயிருக்கா. அங்க தனியா போயிட்டு வந்து நம்ம கிட்ட பெருமை அடிக்கலான்னு தான் அங்க போயிருக்கா. போனவ வசமா மாட்டிருக்கா. இன்னொரு உண்மையும் சொன்னா. இசை அம்மா கடைசியா அந்த அரண்மனைக்கு வந்துட்டு தான் போயிருக்காங்க. என்ன சொல்ற? ஆமா, அந்த அரண்மனைக்குள்ள போயிட்டு யாருக்கிட்டயோ பேசியிருக்காங்க. உனக்கு ட்ரெஸ்ஸை மாத்திருக்காங்க. அந்த ட்ரெஸ் கூட அங்க கிடக்குது. அங்க இருக்க யாரோ அவகிட்ட என்னமோ பேசியிருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸை எடுக்கிறதுக்கு தான் அவ உள்ள போயிருக்கா. உன்கிட்ட வந்து இதுதான் நீ பிறந்தப்போ போட்டிருந்த துணி அப்படின்னு உன்கிட்ட காட்டுறதுக்காக தான் அந்த பாக்ஸ் எதையும் திறந்தேன்னு சொல்ற. அவளுக்கு சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது. சில நேரம் சில விஷயங்கள சம்மந்தம் இல்லாம சொல்றா, புரியவே மாட்டேங்குது. ஆனா அவ சொல்றது எல்லாமே நம்புற மாதிரியே இருக்குது. அது சொல்றமா தெளிவா இருக்காளா? எங்கேயாவது பார்த்துக்கிட்டே பேசுவா. நம்ம 2 பேரும் பக்கத்துல இருக்கிற மாதிரியே பேசுவா. காலேஜ்ல நம்ம கிட்ட பேசுவாள அதே மாதிரி தானா ஏதாவது ஒரு செவரை பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பா. அப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரு விஷயத்துக்காக எவ்வளவு பெரிய தண்டனை கிடைச்சிட்டுல நமக்கு. எல்லாம் நல்லதுக்குதான். பாத்துக்கலாம். என்ன விசாரணைக்கு வராங்கன்னு பாக்கலாம். தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். என்னால நீ எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டல. அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காத. எல்லாருடைய சீரூபமா இப்பதானே தெரிஞ்சிருக்கு. சத்தியமா நீங்க இப்படி நடந்துக்கீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. சத்தியமா நீங்க இப்படி நடந்துக்கீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னடி என்ன? எப்படி உங்க பொண்ணை பார்க்காம உங்களால இருக்க முடியுது? அதெல்லாம் என் பொண்ணு என்ன பிரிஞ்சு இருந்துக்கிட மாட்டா. இப்போ அப்பான்னு வருவா பாரு. வரமாட்டா, வரமாட்டா, சத்தியமா வரமாட்டா. அவ உங்களை ரொம்ப நம்புனா. எங்க அப்பா போய் கூட்டிட்டு வரேன்னு நம்புனா. அவளுக்கு அதை தாங்க சக்தி கிடையாது. அப்படிலாம் கிடையாது. அதுக்காக குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா வேடிக்கையா பார்க்க முடியும். ஏதாவது பெரிய பிரச்சனை இருந்ததுன்னா குடும்பத்தையே இழக்க சொல்றியா? வம்சத்தையே இழக்க சொல்றியா? இங்க பாருங்க, ஜபா இசைக்காக உயிரை கொடுக்க சொன்னா கண்ணை மூடிட்டு கொடுப்பா. அப்படிப்பட்டவ இசைக்கு ஒரு காலமும் துரோகம் பண்ணிக்கிட மாட்டா. தெரியும். ஒருவேளை ஜபாவை யாராவது மிரட்டி இருந்தா செத்து போவா. அந்த புள்ள செத்து போயிருக்கும். அவளை காட்டிலாம் கொடுத்துருக்காதே. நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஜபாவை கேள்வி கேட்டதான் ஜபாவுக்கு பிடிக்கல. அவ 2 நாளாவே இசை எங்கன்னு தான் கேட்டுட்டு இருந்தா. இசை சரியா வீட்டுக்கு வரல. அதனாலதான் இவ இசை கிட்ட சொல்லல. அவளுக்கு எங்க கிட்ட சொல்லுற அளவுக்கு பெரிய விஷயம் இல்ல. அது இசை கிட்ட மட்டும் சொல்லக்கூடிய விஷயம். அதனால அந்த புள்ள அமைதியா இருந்தது. இதை என்கிட்ட நீ சொல்லவே இல்ல. எங்க வீட்ல பொம்பளைங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூலைல இருப்போம். அதெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? இங்க பாரு, என் பொண்ணு என்ன புரிஞ்சு வருவா. அதெல்லாம் வரமாட்டா. இப்பெல்லாம் சொல்லாத. உங்க பொண்ணை பிரிஞ்சவங்களால இருக்க முடியுதுல்ல? செத்து போயிருக்கண்டி, உயிரோட செத்து போயிருக்க. என் புள்ள என் கூட இருப்பா. என் புள்ளைக்காக வாழ்ந்துட்டு இருக்க. பேர எப்படி பேசிட்டு இருக்க? இல்ல, இதுக்கு ஒரு முடிவு கட்டாம அவ வரவே மாட்டா. இதுக்கு தீர்வு கிடைக்காம அவ வரமாட்டா. அப்புறம் என்னாலலாம் இசை இல்லாம இந்த வீட்டுல இருக்க முடியாது.
என்ன சொல்ற? எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். அப்பெல்லாம் உங்க எல்லா முகத்தையும் பார்த்துட்டு என்னால இருக்க முடியாது. நான் இந்த வீட்டுல இருக்கிற உங்க எல்லா முகத்தையும் பார்த்தல, அந்த பிள்ளை முகத்தை பார்த்தேன், அந்த குழந்தைத்தனமான முகத்தை பார்த்தேன். அபியம்மா அபியம்மான்னு கூப்பிட்டு அந்த குரலுக்காக, அவன் பெத்த பிள்ளைங்களுக்காக நான் வேற எதுக்குங்க இருக்கல. அப்படி ஒண்ணு நாங்க சுகபோகமா எதுவும் வாழல. எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். நான் பிள்ளைகிட்ட போறேன். குழந்தைங்களை யார் பாப்பா? வேணா நான் கொண்டுட்டு போயிருந்தேன். புள்ளைய பார்க்கலாம் கிங்ஸ் என்ன கொன்னே போட்டுருவான். எனக்கு தெரியாது. பிள்ளைய பாருங்க, இல்ல என்னவும் பண்ணுங்க. என்னால இங்க இருக்க முடியாது. நான் இசைக்கிட்ட போறேன். இசை தங்கம், அப்பா ரொம்ப சோதிக்கல. அப்பா பார்க்காம என்னால இருக்க முடியுதுல்ல? அப்பாக்குதான் பைத்தியம் பிடிக்குது. அப்பா நினைப்பு இல்லாம இருந்துட்டல நீ. உயிரோட செத்து போயிருக்க. உனக்கு ஒண்ணுனா எங்களுக்கு தாங்க சக்தி இல்லம்மா. ஏதாவது குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருங்கிற பயத்துலதான் நான் சம்மதிச்சேன். என் பிள்ளை பக்கம் எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்க. என் பிள்ளை பக்கம் எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். இசை வந்துரு, அப்பா கிட்ட வந்துரு, கோத்த கலப்பாத. பார்க்க குழந்தை மாதிரி இருந்தா எல்லாரையும் பேரை சொல்லி கூப்பிட்டு உண்மையிலே நாக்கிட்டா. பார்க்கலாம், இன்னைக்கு இத்த இருக்குல்ல, பார்க்கலாம் உன் வீரத்தை நான் முழுசா பார்ப்பேன். ஆனா எல்லாம் பண்ணது சரிதான். ஆனா தாலியை கலத்து போட்டா பாரு, அங்க இருக்கிற உன் புத்தி சொல்லிட்டனா எப்படி இவளால கரெக்டா யோசிக்க முடிஞ்சது? சரியான நேரத்துல சரியான முடிவு. எப்படி இப்படி இருக்கா? ஆனா மத்த நேரம் சில நேரம் இப்படி முடிவு இருக்கா? நான் இசைக்குள்ள போறேன். பிள்ளைங்க இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க. கொண்டுட்டு போயிடட்டுமா, இல்ல நீங்களே பாத்துக்கிறீங்களா? ஓ, பொம்பளைங்க எல்லாம் விட்டுட்டு வெளியில போறீங்க. போனா திரும்பி வர முடியாது தெரியல. இசை இருக்கிறத இருந்துட்டு போறேன். குழந்தைங்க அடி சொல்லுங்க, என் பிள்ளை எனக்கு பார்க்க தெரியும். கிளம்புங்க. ஏய் கலேன், சொல்லுங்க. பையில தூங்கிட்டு இருக்கானுங்க, பாத்துக்க. சரிங்கண்ணா. அண்ணன் எங்க பெரியண்ணா? வீட்டோட வெளியில வரல. சரி, நீ பாத்துக்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பிள்ளைகள் பத்திரம் கோவணம் இல்லாம இருந்தேன்னு வச்சுக்கோ. அண்ணே இவன் நாள் வச்சு எங்க கையில வரான், நான் பத்திரமா பாத்துக்கிறேன். கிங்சன் என்ன வீட்டுக்கு போறீங்களா? ஆமா. என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க மனசு நினைச்சிட்டு இருக்க அப்படியே பாப்பா. அண்ணா நீ ரொம்ப வாய் பேசுறல பாரு. மத்த வீட்டு வேலையெல்லாம் பாக்குறது. வாய் பேசுறல பாரு. எனக்கு அந்த பிள்ளைகள் இல்லாமலாம் இருக்க முடியாது. பாத்துக்கலாம், அந்த பிள்ளைகள் வரும்போது வந்துக்கிறேன். உங்க அப்பா கிட்ட சொல்லிடு. வாண்ட சொல்லிட்டு போறேன்னா கோவப்படுவேன், அதுக்குதான். மத்த யார் கோவத்தையும் சமாளிச்சிடலாம், உன் கோவத்தை சமாளிக்க முடியாதுல்ல. உனக்கு கோவம் உக்கிரமா வரும், அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போறேன். ஆமாமா, நான் கோவக்காரனா. கிளம்புங்க. பாத்தீங்களாண்ணே 4 மணிக்கு உண்மை சொல்ல வருவாங்க, பாத்துக்கலாம். அண்ணே நிச்சயமாவே நான் பார்த்தேன். அதான் சிசிடிவி கேமராவே தெரியுதா? டேய் அங்க வந்துட்டு யார்கிட்ட பேசின மாதிரி இருக்கா? அது யாரு? அவங்க முக்கால் போட்டிருக்கனால யாருன்னு தெரியலண்ணே. அவங்க அங்க இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்களாம். அவங்களுக்கான எந்த டீட்டெயிலுமே அவங்க கொடுக்கவே இல்லையா. ஏன்னா அவங்க டீட்டெயில கொடுக்கறதுக்காக அங்க தங்கி இருந்திருக்காங்க. சரி சாயங்காலம் தான் டீட்டெயில் வாங்கணும்னு நினைச்சிருக்காங்க. அதுக்குள்ள நாம பார்த்ததுனால அவங்க எஸ்கேப் ஆயிருக்காங்கண்ணே. ஓ, எதுக்காக எஸ்கேப் ஆகணும்? ஏன் மறைக்கணும்? ஜபாக்கு அப்படி ஒண்ணும் வேண்டியவங்க யாரும் இல்லையே. ஜபாக்கு வேண்டியவங்க அவ இசைக்கத்தையுமே எதுவுமே சொல்லல. சரி பார்க்கலாம். இவனுல சின்ன பையல முட்டா பையனா நீ இப்படி முடிவு எடுத்திருக்க? என்ன முடிவுடா? இசை வீட்டுல இல்லையா? கோச்சிட்டு போயிட்டா. சாதாரண சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன பண்ண சொல்ற? நான் இன்னும் 2 கத்து கத்திருந்தேன்னா நான் கட்டின தாலியத்துக்கு என் மூஞ்சில எஞ்சிருப்பா. அதான் அமைதான் இருந்துட்டேன். போனா போட்டுன்னு வீடுன்னா விசாரணை வரதான் செய்யும். சந்தேகமா இருந்தா போதும் சொல்லிருக்கணும். ஜபாவா கேள்வி கேட்கறத விட்டு நம்மள இருக்க சண்டை போட்டா அவங்க என்ன ஃப்ரெண்டுடா, அவன் எப்படி விட்டு கொடுப்பா? அவங்க போறது வந்து ஒன்னா இருக்கவங்க. சரி அப்படின்னா அவன் உண்மையை சொல்லிருக்க வேண்டியது ஜபா. சரி அது ஏதாவது காரணம் இருக்கும், ஆனா கண்டிப்பா நம்ம குடும்ப சம்பந்தப்பட்டது இருக்காது. அதனால சொல்லிருக்க மாட்டா. ஜபா பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. நான் அந்த பிள்ளை கூட இருந்திருக்கல தெரியும். அப்படிப்பட்ட பொண்ணு அது கிடையாது. எனக்கும் தெரியும். அவ இசைக்காக உசுர கூட கொடுப்பா தெரியும். அப்ப ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, சில விஷயங்கள் நடந்து தான் தீரும். அதை யாராலையும் மாத்த முடியாது. அசால்ட்டா சொல்றேன். இசை பிரிஞ்சவனால இருக்க முடியுமா? பழகிக்கணும். நான் இல்ல அவ. ஆனா உனக்கெல்லாம் இருக்க வாய் இருக்கு பாரு. இரு சத்தியமா சொல்றேன், இசை உன்னை மன்னிக்கவே மாட்டா. இனிமேல் உன்னை மாமனும் கூப்பிட மாட்டா. ஏன் எல்லாரும் என்ன பயம் காட்டுறீங்க? ஜபா உண்மை சொல்லி இருந்தா இவ்வளவு இருக்குமா? ஆனா ஒப்ப மோன ஜபாவா இது ஒரு இரு என்கிட்ட கத்தி இருந்துச்சு. ஆனா இங்க பாரு, குடும்பத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்பெல்லாம் நான் இறங்கி போக முடியாது. குடும்பத்துக்கு ஒண்ணு நான் யாரா இருந்தா சரி, என்னால பல்ல கட்டி பேச முடியாது. அவன் எப்படி துரோகம் பண்ணுவா? உன் மண்டியில அறிவு இல்ல?
அப்ப உன்னை சொல்ல வேண்டியதானே? என்ன பண்ண போனா, என்ன பார்த்தேன், என்ன செஞ்சேன் சொல்லியிருந்தா ஒரு பிரச்சனை இல்லையே. ஏன் மறைக்கணும்? அவளுக்கு சொல்ல தோணல, விட்டு வேண்டியடா. ஏன் ஒருவேளை இசை உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா? இங்க பார், அப்படிலாம் இசை யாரும் தொட முடியாது. எப்படி சொல்றீங்க? என்ன சத்தியமா சொல்றேன்டா, இசை யாரும் தொட முடியாது. ஏன்னு கேட்க கிங்ஸுக்குள்ள இருக்காடா. அப்படி எல்லாம் அவனை மீறி யாரும் அவளை தொட முடியாது. தொடவும் விட மாட்டான். தொடணும் இல்ல, தொடணும் நினைச்சாலும் அவன் மண்ணில இருக்க மாட்டான். அண்ணனும் தான் விசாரிச்சாரு. இவன் எதுக்கு இறங்கினான்னு சந்தேகமா இருக்கு. ஜானன்னு மாட்டிக்கிட்டாரு. ஆமா, உங்களெல்லாம் மன்னிக்கவே மாட்டா, பாத்துக்கிட்டே இருங்க. கிங்ஸ் என்ன ஏறட்டு கூட பார்க்க மாட்டா. லட்ச போல வந்தது பார்க்கலாம். இன்னைக்கு எல்லா உண்மையும் தெரியும்ல. இசை இல்லாம பச முட்டிக்கிட்டு வந்துடும். எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. அவ வீட்டுல இருந்து பார்க்காம இருந்தா கூட பிறவே பார்த்துக்கலாம் நினைப்பேன். அவ வீட்டுல இல்ல அப்படிங்கிற நினைக்கும் போதே பயமா இருக்கு. ஒரு மாதிரி பண்ணுதுடா. அதெல்லாம் கிங்ஸனை விட மாட்டானே, அதெல்லாம் கூட்டு வந்துருவான். டேய், அவ எப்படி பேசினா பார்த்தல, எந்த கொம்பனாலையும் கூட்டு வர முடியாது. அவ மனசு வைக்கணும். எனக்கு இன்னும் மனசு வைக்க இவ்வளவு பயமா இருக்கு. இப்படி சண்டை மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவதான் போன்னு சொல்லலடா, போய்க்க வேண்டியதுல எல்லாம் ஒன்னால வந்தது. அதுக்காக வீட்டையா பழி கொடுக்க சொல்றியோ? அவ விஷயத்த மதிப்பா நம்ம பழைய கேட்க புடை இவன. அப்ப இசைக்காக விட்டு கொடுத்துக்க வேண்டியதுடா. நீங்க இங்க பாரு, என்னால இசை இல்லாம இருக்க முடியாது. எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும், கிறுக்கு பிடிக்குது. இசை இங்க வரணும்னா ஒரே ஒரு வழி இருக்குது. என்ன? ஜபா எல்லா உண்மையும் சொல்லணும். அப்பதானே இசைக்கு எல்லாமே தெரியும். ஆமா, நம்ம வீட்டுல இருக்க செஞ்சதா சண்டானு வருவா. கண்டிப்பா எந்த காரணமும் இருக்க போறது இல்ல, எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அப்படி ஜபா தப்பு பண்ணியிருந்தா இசை இவ்வளவுக்கு இறங்கி வந்திருக்க மாட்டா. என்னால இசை இல்லாம இருக்க முடியாது. என்ன பண்ணுவீங்களோ யாது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இசை நம்ம வீட்டுக்கு வந்துக்கலாம். யார் வந்தாலும் சரி, வராம போனாலும் சரி, என் புள்ள எனக்கு வீட்டுக்கு வரணும். இவன் எனக்கு திருத்த மாதிரி பேசிட்டு போறான். அவ பண்ண தப்பு இல்லையா? அப்பா, எனக்கு என் புள்ள இல்லாம பைத்தியம் பிடிச்சிருப்பா. அப்பா அப்பான்னு சுத்தி வர என் புள்ள இல்லைன்னா எனக்கு வாழ முடியாதுப்பா. சரி, இது பாத்துக்கலாம். இல்லப்பா, எனக்கு என் புள்ள வேணும்பா, ஏதாவது பண்ணுங்கப்பா. சரிடா, 4 மணிக்கு பேசலாம்னு சொல்லியிருக்கல, வாரேன்னு சொல்லியிருக்காளா, பாப்போம். யாரும் போக்கப்படாதீங்க. நானே தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. எனக்கு என் புள்ள வேணும்பா. அப்பா, எனக்கு என் புள்ள வேணும்பா. என் புள்ள இப்படி கோபப்பட்டுட்டு போகணும் சத்தியமா நான் எதிர்பார்க்கலப்பா. சரிடா, பேசிக்கலாம். இரு. இல்லப்பா, எனக்கு என் புள்ள இல்லைன்னா என்னால 1 நிமிஷம் கூட இருக்க முடியாதுப்பா. இங்க பாரு, நடக்க வேண்டியது தானா நடக்கு. நம்ம கையில எதுவும் இல்ல. அப்படின்னா இங்க பாரு, அவ கோவத்துல ஃபர்ஸ்ட் டைம் விட்டு வெளில போயிருக்கா. அவ என்னைக்குமே இது வரைக்கும் போனதில்லை. அதுவும் வைராக்கியமா போயிருக்கா. எனக்கு என்னமோ அவ லேசில விஷயத்தை விடப்படுற மாதிரி எனக்கு தெரியல. இல்ல இல்ல, எனக்கு பள்ளி புரிஞ்சிருக்க முடியாது. ஒரே ஒரு வழி, கிங்ஸின் போவானான்னு கேளு. அவனை போய் பேசி கூட்டு வர சொல்லு. அவன் எந்த ஃபீலுமே பண்ணாம போய்கிட்டு இருக்கான். அவன் யதார்த்தத்தை உணர்ந்தவன், அப்பெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டான். அவன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டவன். அவனுக்கு கோவம் வராது. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாதுல்லப்பா. ஆமா, உன்னால இருக்க முடியாதுதான். பார்க்கலாம், சில பிரிவுகள், சில வழிகள், சில உண்மைகள் எல்லாம் ஒண்ணு கூட நேரம். காலம்தான் சிறந்த மருந்து. காலம் தக்க பதில நமக்கு கொடுக்கும். அப்படின்னா என் பொண்ணு என்கிட்ட பேச மாட்டான்னு சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ஒண்ணு வெறுத்திருக்கால. அப்ப அப்படி சொல்லாதீங்கப்பா, அப்படி சொல்லாதீங்கப்பா. ஃபர்ஸ்ட் டைம் ஒண்ணு வெறுத்திருக்கால, அப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா. என்னால ஏத்துக்க முடியாது, என்னால ஏத்துக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒண்ணு வெறுத்திருக்கால. என்ன உண்மையாவது வெளியே வரும். சபா, உண்மை சொல்லுவா. என் பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு வருவா. ஃபர்ஸ்ட் டைம் இசை உங்ககிட்ட கோப்பிட்டு எல்லா உண்மையும் நான் வெளியில கொண்டுட்டு வரேன். என் பொண்ணை நான் அமைதியா நிக்க வைப்பேன். என் பொண்ணை யாரும் பேச விட மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் உன் பொண்ணு கோப்பிட்டு என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைம், லாஸ்ட் டைம் மாத்திக்க. இல்ல இல்ல, எனக்கு என் பொண்ணு வேணாம். இசை 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 சீர்பமா தெரிஞ்சிருக்கு. ஒன்னால வச்சவங்கள, ஒன்ன அவமானப்படுத்தினவங்கள யாரும் என்ன சும்மா விட போறது இல்ல. ஒன்ன அசிங்கப்படுத்தினவங்க, ஒன்ன அவமானப்படுத்தினவங்க எனக்கு தேவையே இல்ல. உன்னை தாண்டி எனக்கு பெருசு எதுவும் இல்ல. உனக்கு வேண்டாதவங்க எனக்கும் வேண்டாம். அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல. நத்துக்கு முன்னாடி எதுவும் இல்ல. என் கூட பிறந்தல இருந்து கை பிடிச்சவங்க அவங்க யாரும் இல்ல. நீ நீ உன்கிட்ட தரக்குறவா பேசினவங்களும், உன்கிட்ட மதிப்பு இல்லாம பேசினவங்களும், உன்கிட்ட இந்த மன்னிப்பு கேட்காம நான் விட மாட்டேன். தக்க பாடத்தை புகட்டுவேன். ஒருத்தரை விட மாட்டேன். வலினா என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுவேன். பிடிச்சவங்களை காயப்படுத்தினா என்ன அவனை காட்ட வேண்டாம். விடாதே, ஒருத்தரை விடாத. விட மாட்டேன். இங்க பார், தைரியமா இரு.
இல்லடி. ஆனா என்னால உனக்கு இப்பவும் சொல்றேன், ஒன்ன மிஞ்சி எனக்கு இங்க யாரும் இல்ல. என் கூட பிறந்தல இருந்து யாருங்க வரல. 2 வயசுல நான் உன் கைய பிடிச்சேன்.